சாந்தி. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பாபா பாருங்க, சங்கம யுகத்தில் பகவானோட தீபாவளியை நம்ம கொண்டாடுறோம். பாபா நம்ம ஆத்ம ஜோதிக்கு நினைவுங்கிற எண்ணெய் விட்டு சக்திசாலியாக நம்மளை ஆக்கிட்டார். ஆத்ம ஜோதி என்றுமே அழியவே அழியாது, அணையவே அணையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆத்மா ஜோதியை பாபா ஏற்றி அவரோட லிங்க் நமக்கு எப்போதுமே ஏற்படுத்திட்டார். இதன் மூலமாக, யோக சக்தி மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ராவணன், நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரன், நமக்குள்ள இருக்கக்கூடிய நரகாசுரன், நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர சக்தி, இதெல்லாம் தானாகவே அழியுது. நமக்குள்ளார சம்ஸ்காரம் மாற்றம் ஏற்படுது. இதன் மூலமாகத்தான் நம்ம தீபாவளியை நம்ம கொண்டாட இருக்கிறோம். ஒவ்வொரு வீடும் தீபாவளி ஆத்ம ஜோதி பிரகாசமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் சுகமே சுகம், சாந்தியே சாந்தி. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு நம்ம தயாராயிட்டிருக்கிறோம். தீபாவளி வாழ்த்துக்கள். 20-10-25 பாபா தலைப்பு சொல்றார், மீठे बच्चे பாபா आए हैं, तुम्हें बहुत रुचि से पढ़ाने. இனிமையான குழந்தைகளே, பகவான் மிக ஆர்வத்துடன் பாடம் நடத்த வந்திருக்கார். தும்மி ருச்சி சே பாடோ, நீங்களும் ஆர்வமா படிக்கணும்ல. நஷா ரஹி ஹம்கோ படானே வாலா ஸ்வயம் பகவான். அந்த பெருமிதத்தோட படிங்க, எனக்கு பாடம் எடுக்கிறது ஸ்வயம் பகவான். கேள்வி, तो ब्रह्मा कुमार कुमारियों का उद्देश्य व शुद्ध भावना कौन सी है? நீங்க பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளினுடைய லட்சியம் என்ன? शुद्ध भावना எது? तुम्हारा उद्देश्य है कल्प 5000 वर्ष पहले तरफ फिर से श्रीमत पर विश्व में सुख शांति का राज्य स्थापन करना. உங்களுடைய பாபா சொல்றாங்க, உங்களுடைய லட்சியம் இதுதான். கல்பத்துக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீமத் மூலமாக இந்த பூமியில சுகம் சாந்தியினுடைய ராஜ்யத்தை எப்படி படைத்தீர்களோ அவ்வாறு மீண்டும் படைக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய லட்சியம். तुम्हारी शुद्ध भावना की श्रीमत पर हम सारे विश्व की सद्गति करेंगे. இந்த சுத்தமான பாவனா நமக்கு இருக்குது, மனசுல ஆசை இருக்குது. பகவான் காட்டக்கூடிய வழியின் மூலம் முழு உலகத்திற்கும் சத்கதியை கொடுக்க வேண்டும். तुम नशे से कहते हो हम सबको सद्गति देने वाले. ரொம்ப பெருமையா நீங்க சொல்றீங்க, நாங்கள் முழு உலகத்திற்கும் சத்கதியை வழங்கக்கூடியவர்கள்னு. तुम्हें बाप से पीस प्राइस मिलती है. உங்களுக்கு பகவானிடமிருந்து பீஸ் அமைதி என்ற பரிசு கிடைத்திருக்கிறது. நரகவாசி से சொர்க்கவாசி பண்ணாகி பிரைஸ் லேனா ஹே. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகுவதே பிரைஸ் எடுத்துக்கொள்வதாகும், பிரைஸை அடைவதாகும். ओम शांति. स्टूडेंट जब पढ़ते खुशी से पढ़ते, टीचर भी बहुत खुशी से रुचि से पढ़ाते. ஸ்டூடெண்ட் எப்போ படித்தாலும் ஆர்வமாக படிக்கணும். டீச்சர் எப்போ பாடம் நடத்தினாலும் குஷி குஷியாக ஆர்வமாக इंटरेस्टाக படிப்பிக்கணும். रूहानी बच्चे जानते बेहद का बाप जो टीचर भी है हमको बहुत रुचि से पढ़ाते. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சு படிக்கிறோம், நமக்கு டீச்சர் ஸ்கூல் டீச்சர் யாரு? அந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி மாறி மாறி பீரியட் மாறி மாறி வர்ற டீச்சர் இல்லை, ஒரே டீச்சர் பாபா. ரொம்ப ஆர்வமாக நமக்கு பாடம் எடுக்கிறார். उस टीचर में तो बाप अलग होता, टीचर अलग होता जो पढ़ाते हैं. பாபா சொல்றார், உலகத்தில் அப்பா வேற, டீச்சர் வேற, குரு வேற. ஆனால் இங்கே நமக்கு எல்லாருமே ஒன்று தான். ஒரே டீச்சர்கிட்ட நம்ம பாடம் படிக்கிறோம். ஒரே டீச்சர் எப்படி பாடம் எடுக்கிறாரு? ரொம்ப ஆர்வத்தோட பாடம் நடத்துகிறார். तुम्हारी बुद्धि में सारे नॉलेज है. பாருங்க, உங்கள் புத்தியில் ஃபுல் நாலேஜ் இருக்குது. जानते हो शुरू से लेकर
ஹம் பாட்டு பஜானே ஆயே. இப்படி நம்ம சத்தியுகத்திலேருந்து இறங்கி எப்படிலாம் பாட்டை ப்ளே பண்ணி இப்போ எங்கே வந்து அடைஞ்சிருக்கிறோம். மீண்டும் பகவானை நோக்கி வந்துட்டோம். ஃபுல் நாலேஜ் இருக்கு. யதார்த்த ரீதி ஜானதே ஹோ, நம்ம சும்மா புரிஞ்சுக்கல, சரியான விஷயத்த சரியான நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டோம். கேசே நம்பர் வராத்தே, கித்தனை ஜனம் லேத்தே, எப்படி நம்பர் வாரா, ஃபஸ்ட் யார் வரா, நெக்ஸ்ட் யார் வரா. அது மட்டுமல்ல, எத்தனை பிறவிகள் நம்ம எடுக்கிறோம். ஒரு மனித ஆத்மாவுக்கு மேக்சிமம் எத்தனை பிறவிகள், குறைந்தபட்சம் எவ்வளோ பிறவிகள், அதிகபட்சம் எவ்வளோ, குறைந்தபட்சம் எவ்வளோ, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சத்தியுகத்தினுடைய பலன் பாபா இப்போ நமக்கு சங்கமயுகத்தில் கொடுத்துட்ருக்கார். गीता में भी शुरू में फिर पिछाड़ी में बात आती है मन मना भव. கீதையில் ஆரம்பிக்கும் பொழுதும் முடியும் பொழுதும் இந்த ஒரு விஷயம் வருது. எந்த விஷயம்? மன் மனாபவ, மனதை எனக்கு அர்ப்பணம் செய். இதுதான் கீதையினுடைய மகா வாக்கியம். பாபா நமக்கு என்ன பண்ணிட்டாரு? இந்த துக்க உலகத்திலிருந்து விடுதலை பண்ணி சாந்திதாம் சுகதாமத்திற்கு அழைச்சிட்டு போறார். अच्छा, धारणेकाना मुख्य सारम. फर्स्ट पॉइंट, दैवी गुण धारण कर श्रीमत पर பாரத் की सच्ची सेवा करनी. தெய்வீக குணங்களை கடைபிடித்து ஸ்ரீமத் பகவான் காட்டும் வழியின் மூலம் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். अपना भारत का और सारे विश्व का कल्याण बहुत बहुत रुचि से करना है. अंडरलाइन. தனக்கும் பாரதத்திற்கும் முழு உலகத்திற்கும் நன்மை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஆர்வத்துடன் ஆசையோட சேவா பண்ணணும். नेक्स्ट पॉइंट, ड्रामा की अनादि अविनाशी नूंद को यथार्थ समझ कोई भी टाइम वेस्ट करने वाला पुरुषार्थ नहीं करना. இந்த டிராமாவினுடைய அனாதி ஆரம்பம் முடிவற்ற அடிவற்ற யதார்த்த ஞானத்தை புரிந்து நேரத்தை வீணாக்கக்கூடிய முயற்சியாளராக இருக்காதீங்க. வியர்த்து கியாலாத்துவி நகி சலானே, வீண் எண்ணங்களிலிருந்து வீண் எண்ணங்கள் அற்றவராக இருங்க. வீண் எண்ணத்தை கொண்டு வராதீங்க. பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. दीप राजा बाप द्वारा अमर ज्योति की बधाई लेने वाले सदा अमर भव. தீப ராஜா பாபா மூலமாக அழியாத ஜோதியின் வாழ்த்துக்களை பெறக்கூடிய சதா அமரர் ஆகுங்கள். भक्त लोग, आप चैतन्य दीपकों की यादगार जड़ दीपकों की दीपमाला मनाते. நம்ம ஒவ்வொருவருமே இந்த பூமியில உணர்வுள்ள ஒரு ஆத்ம ஜோதியை ஏத்துறோம். இதை தான் பக்தர்கள் தீபாவளியான்னு என்ன பண்றாங்களாம், நிறைய விளக்குகளை ஏத்துறாங்க. आप जयवीर चैतन्य दीपक बालक बन दीपकों को मालिक से मंगल मिलन मनाते हो. நீங்கள் உயிரோட்டமுள்ள ஒரு ஒளி, உங்களுடைய எஜமான நீங்கள் குழந்தைகள், உங்களுடைய எஜமானன் பாபா, தீபங்களுக்கெல்லாம் எஜமானன் அவரை நீங்கள் ஒரு அழகான சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். அவரோட நீங்க ஒரு அழகான சந்திப்பு தொடர்பை ஏற்படுத்தியுள்ளீர்கள். बाप दादा बच्चों के मस्तक में जगा हुआ दीपक देख रहे. பகவான் குழந்தைகளின் நெற்றியில அழியாத பிரகாசிக்கும் தீபத்தை பார்த்து கொண்டுள்ளார். आप अविनाशी अमर ज्योति स्वरूप बच्चे दीप राजा बाप द्वारा बधाइयां लेने सदा अमर भव का वरदान प्राप्त कर रहे हो. அழியாத பகவானிடமிருந்து அழிவற்ற ஜோதி சொரூப குழந்தைகள் நீங்கள் தீபராஜா பகவானிடமிருந்து வாழ்த்துக்களை பெறுவதற்கு சதா அமர் பவ என்ற வரதானத்தை பிராப்தமாக அடைந்து கொண்டுள்ளீர்கள். பாருங்க, பாபா இன்னைக்கு
அமர் பவ என்ற வரதான் கொடுக்கிறார். ये दीप राजा बाप दीप रानियों के मिलन का ही यादगार दीपावली. தீப ராஜா பாபாவும் தீப ராணிகள் ஆத்மாக்கள் இருவரின் சந்திப்பின் நினைவார்த்தமே தீபாவளி ஆகும். ஸ்லோகன். आप और बाप दोनों ऐसा कंबाइंड रहो जो तीसरा कोई अलग कर न सके. நீங்களும் பாபாவும் அப்படி இணைந்து விட்டீர்களே ஆனால் மூன்றாவது ஆள் உங்களை பிரிக்க முடியாது. அவ்வியக்த இஷாரா. நமக்கும் அனைவருக்காக மனதின் மூலமாக யோக சக்தியை பிரயோகம் பயன்படுத்துவது எப்படி? वर्तमान समय के प्रमाण सर्व आत्माएं प्रत्यक्ष फल अर्थात प्रैक्टिकल प्रूफ देखने चाहती हैं. நிகழ்கால நேரத்தின்படி அனைத்து ஆத்மாக்களும் கை கண்ட பலன், அதாவது பிராக்டிக்கல் ப்ரூஃபை பார்க்க விரும்புகிறாங்க. நம்ம ஞானம் கொடுக்கறத விரும்பல, பிராக்டிக்கல் ப்ரூஃப் என்னங்கிறத பார்க்க விரும்புகிறாங்க. तन मन कर्म संपर्क संबंध में साइलेंस की शक्ति का प्रयोग करके देखो. உங்களுடைய உடல், மனம், செயல், தொடர்பு, சம்பந்தங்கள் இதுல அமைதி சக்தியை பயன்படுத்தி பாருங்க. शांति की शक्ति से आपका संकल्प वायरलेस से भी तेज किसी भी आत्मा प्रति पहुंच सकते हो. சைலன்ஸ் பவர் அப்படிப்பட்டது. உங்களுடைய சங்கல்பம், சாந்தியினுடைய அந்த சங்கல்பம் ஒயர்லெஸ்ஸை விட அதிவேகமாக சென்று நீங்கள் யாருக்காக நினைக்கிறீங்களோ, சங்கல்பம் எடுக்கிறீங்களோ, செகண்டில் போய் அவங்கள சென்றடைந்து விடும். அப்படி ஒரு சக்தி இருக்குது. சாந்திக்கு விசேஷ் யந்திர சுப சங்கல்ப். அமைதிக்கான விசேஷமான ஒரு கருவி என்னன்னா சுப எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள். இதான் संकल्प के यंत्र द्वारा जो चाहे वह सिद्धि स्वरूप में देख सकते हो. இந்த ஒரு கருவி இருந்தால் போதும். சுப சங்கல்பாங்கிற இந்த ஒரு கருவியை வச்சு எங்க வேண்டுமானாலும் வெற்றியின் ரூபத்தை நாம் பார்க்க முடியும். அச்சா, ஓம் சாந்தி. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாபாவை நினைவு செய்து நம்ம இனிப்பு சாப்பிட்டு குணங்களை கடைபிடித்து நம்ம தீபாவளியை கொண்டாடுவோம். ஓம் சாந்தி.